அதனாலதான் நம்பி கிடையாது. நம்பி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். இந்த ஊர்ல கோயில் வந்தாச்சுன்னா முதலோட பக்தர் தான், முதலோட தொண்டர் தான், முதலோட மாணிக்கவாசகர் தான், முதலோட மனிதன் தான் கும்பிட்டுக்க. இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். ஏன்னா எல்லா ஊர்லேயும் திருவிழா இருக்கு, சாமிக்கு நடக்குது, அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா இருக்கிறது மாணிக்கவாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் பேரில் ஒரு சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்கே பேரில் வர்றது மாணிக்கவாசகர். உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவுடையார் கோயில் மாணிக்கவாசகர் திருவிழா, மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊரில் தான். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பரிசெல்லாம் இங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம்ங்கிறது ஒரு பயனுள்ளதா இருக்கணும். வந்த போனோன்னு ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்கு. ஆவுடையார் கோயில மட்டும் சிறப்பு இல்லை, எல்லா அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்க பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதுல பதிகம் சிவபுராணம், அதுல 95 வரி 95 சிறப்பு இந்த கோயில்ல இருக்கு. இதுல சிறப்பு உலகத்துல எந்த கோயிலும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்கு. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடல, இன்னொன்னு பாடியிருக்காரு தெரியுமா? திருக்கோவையார். தெரியல என்று என்ன, அதுக்காகவும் ஒரு 14 பாயிண்ட் வச்சிருக்கேன். அது எப்போ எப்படி வரும்னு சாமிக்கு தான் தெரியும். கோயிலுக்குள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. கோயில் திருவாரூர் ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில். கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமியை பார்க்கணும். இந்த டியூப் லைட் கம்பெனில இருக்கு சாமி. எல்லாருமே கோயிலுக்குள்ள போய் பார்க்கணும். இந்த வீதியிலே நேரடியா பார்க்கலாம், இந்த தடங்களும் இல்லை. சாமியை மட்டும் பார்க்கல பெருசு இல்லை, பேசும்போது என்னையும் பார்க்கணும். அப்பதான் கை காமிக்க தோதா இருக்கும். சேர்ந்து போகணும், சேர்ந்து வரணும், கிட்டன்னு ஓடக்கூடாது. தாம்போது பெருசு தன்னோட ஆள் வருதான் பார்க்கணும். பிரயாணத்தில் இதெல்லாம் முக்கியம். எவ்வளவு கூட விரைவா செயல்படியா 4 கோயிலுக்கு போகலாம். எந்த கோயில் போனாலும் காலம்பரம் 7 to 12, சாயந்தரம் 4 to 8, நடுவில் போய் தொங்காது. சாமியை பார்க்கலாம், மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். சாமியும் அதுக்காக பள்ளி மேல நிற்க சொன்னேன். சாமியும் கலசமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊர்ல இருக்கு. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோயில்னு பேரு. இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பண்ண நூல் என்ன? திருவாசகம். அதுல இந்த ஊர் அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில். மேலாக 2 பொம்மை, குரங்கு உடும்பு 5 கருப்பியானைக்கு கீழே தெரியுதா? குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. அந்த குரங்கு மனதை குடும்பம் புரிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை குடும்ப பிடியா இறைவனை வழிபடப்போ மனதில் வேற எந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கப்படாதுன்னு உலகத்துல எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த கோயில். முருகன் கையில என்னெல்லாம் இருக்கும்? வேலாயுதன் பேர். இங்க முருகனை வில்லோட காமிக்க. வில்லு கதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில் ஒன்று இருக்கா. எல்லாவிலையும் வேலவர், இங்க வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம், காப்பி அடிக்கப்படாது. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில இந்த பக்கம் எப்படி இருக்கும்? எந்த பக்கம் பார்க்க? தெற்கு பார்க்க. 6 மணி நேரம் 8:15 மணி சின்முத்திரை உட்காந்துருப்பா. இப்படிவா இங்க உட்காருல நின்னபடி, கையில சின்முத்திரையில வீணை, மேல ஆலமரம் எல்லாம் 7 ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. எல்லாம் வித்தியாசம். இது மாதிரி இறக்க எல்லா கோயிலும் இருக்கு. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பி எல்லாம் வரப்போது கல்லில் அடிச்சிருக்கான். 6 வகை கம்பி, ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8 பட்ட கம்பி, முறுப்பு கம்பி, 10 பட்ட கம்பி, 6 பட்ட கம்பி, 6 வகை கம்பி கல்லில் அடிச்சிருக்கான். எல்லாம் இரும்புல வந்துருக்கு. இதை மறைச்ச மாதிரி அடிச்சுட்டு வளையம் போட்டு ஆணி அடிச்சு டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு புகைப்படி இதை கொடுங்கொங்கிறோம். கல் தாழ்வாரம், வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கை அடிச்சு ஓடு போடுறோம். நடராஜா இடது கால் தூக்கி போட்டாரு, இடது பதம் தூக்கி ஆடுமனு பாட்டே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம், பாண்டிய ராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான். இந்த வீடுல சாமி கும்பிடுவார். அந்த அம்மா பாரு தெரிவிப்பாரு, அங்கன்னே சாமி கும்பிட்டு போயிடும். இந்த ஊர்ல அந்த வாய்ப்பு என்ன, நடராஜா இடது கால் தூக்கி போட்டாரு, இடது பதம் தூக்கி ஆடுமனு பாட்டு இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம், பாண்டிய ராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான். ஏன்ப்பா இடது காலையே தூக்கியாரு, எல்லாரும் காடு வலிக்கலையான்னு இருக்கான். அன்பின் வழிபாடு எப்படி போனா நினைக்கல. அன்னை போல் பெரும் சாமி பார்த்து கேட்டிருக்கான். ஒரு பக்தன் கேட்டுக்கா, வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு வலதுதான் கரெக்ட். பாதம் தரையில தூக்கி போட்டா பாதம் மேல போகும். மதுரையில கால தூக்கியான மதுரையில இப்படி காமிச்சிருக்கான், காலை ஊர்ல இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி தூக்க முடியாது, அப்படியே விரட்டி இருக்காரு. அதான் சாமி. சாமி நடனம் ஆடினா யாரு மத்தவங்க அடிப்பா? நந்தி. இங்க யார் அடிக்கிறவாரு? ஆஞ்சநேயர். எல்லாமே வித்தியாசம். கொட்டி கிடக்கு. சாமி மாடுக்குள்ள போட்டி வருது. சாமி காலத்துக்காக ஊர்த்தவ தாண்டவம். பெண்ணுனாலே ஆடமணி, ஆணுக்கு மட்டம் கிடையாது. பெண் காலத்துக்கு எவ்வளவு கட்டுப்பாடு பெண்களுக்கு அந்த காலத்துல ஜாஸ்தி. தன்னால முடியலன்னு, எங்களால முடியல, நாங்க என்னன்னு நாங்க திட்டுவோம், அடிப்போம். நீங்க கையை சொடக்கு போடுவீங்க, சேலை சுருக்கம். இங்க கையை தொங்க போடும்போது 3 நரம்பு. சேலைன்னா சுருக்கம் இருக்கணும். சிவசேல இப்ப இன்னைக்கு ஏகாதசி, பெருமாளை பாக்குற நரசிம்ம அவதாரம். குடலை உருவி மாலையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. குடலை கீறும் போது கை வாக்கு, குடல் வெளியில வந்துருக்கு. ஒரு வெயிட் எதுவும், முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்கிற கிறுக்கு வேலை அந்த காலத்திலேயே கிருதாலாம் இருந்திருக்கு. இப்படிவா
இங்க பாதத்துல நரம்பு இப்படி வந்து பாரு, நரம்பு எல்லாம் தெரிய முடியும். இப்படி வந்து பாரு, நரம்பெல்லாம் தெரிய முடியும். பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. இந்த ஊர்ல இதுல 500 தூண் அடுக்கி இருக்கான். 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7, இதுல 500 அதுல 500. இப்படிவா சத மடிப்பு கால் பள்ளம், சத மடிப்பு கால் பள்ளம். இங்க பார், சத பிடிப்பு, கரண்டகால் சத மடிப்பு பிடிப்பு. வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர், தட்சன் வதம் யட்சன் வதம். மேல போர்டு இருக்கு பாத்துக்கலாம். ஆமா, இங்க உள்ளுக்குள்ள தீபம் தெரியுதா? இது ஒரு சன்னதி. இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்கவாசகர்னு பேரு. என்ன பேரு? நந்தீஸ்வர மாணிக்கவாசகர். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான் தான் நமக்கு தெரியும். இறந்தவங்க பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன 7 பிறப்பு மனுஷனுக்கு உண்டு. சாட்சி மாணிக்கவாசகர். முற்பிறலை இவர் நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனா பிறந்திருக்கார். அதனாலதான் நம்பி கிடையாது. நம்பி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். கோயிலுக்குள்ள போனா எந்த சாமியா முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர். விநாயகர் கும்பிட்டு வழிபாடு துவக்கும். இந்த ஊர்ல கோயில் வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்கவாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். கும்பிட்டுக்க இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். ஏன்னா எல்லா ஊர்லயும் திருவிழா இருக்கு. சாமிக்கு நடக்குது, அம்பாளுக்கு நடக்கும். இங்க திருவிழா இருக்கிறது மாணிக்கவாசகர் இருக்கு. எல்லா ஊர்லயும் பேர்ல ஒரு சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்க பேர்ல வர்றது மாணிக்கவாசகர். உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவுடையார் கோயில மாணிக்கவாசகர் திருவிழா, மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊர்ல தான். அதனாலதான் நம்பி கிடையாது. நம்பி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். கோயிலுக்குள்ள போனா எந்த சாமியா முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர். விநாயகர் கும்பிட்டு வழிபாடு துவக்கும். இந்த ஊர்ல கோயில் வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்கவாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். கும்பிட்டுக்க இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். ஏன்னா எல்லா ஊர்லயும் திருவிழா இருக்கு. சாமிக்கு நடக்குது, அம்பாளுக்கு நடக்கும். இங்க திருவிழா இருக்கிறது மாணிக்கவாசகர் இருக்கு. எல்லா ஊர்லயும் பேர்ல ஒரு சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்க பேர்ல வர்றது மாணிக்கவாசகர். உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவுடையார் கோயில மாணிக்கவாசகர் திருவிழா, மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊர்ல தான். இங்க பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை கொண்ட, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை இங்க வந்திருக்கு. சிவாலயத்துல நம்பி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நம்பி கொடிமரம் பலிபீடம் இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். ரெண்டாவது, சாமிக்கு உருவம் கிடையாது, உட்கார்ந்த இடம் தான் இருக்கு. உட்கார்ந்த இடத்த ஆவடைங்கிறோம். அதனாலதான் ஆவடையார் கோயில்னு ஒரு காரண பெயர். இந்த ஆவடை வெற்றிய மக்கள் இங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க இந்த மேடை மேல. சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு. ஆத்மானா உயிர், நாதனா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு அவர் தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவலை தான் வடிவம். கற்பூரத்தை சாமியிட்ட கம்பிட்டு எல்லாரையும் வெளியில் கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். கற்பூரத்தை சாமியிட்ட கம்பிட்டு அங்கேயே வச்சிருவாங்க, நமக்கு தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்கு. அந்த கல்லுல சாத்த கொட்டி ஆவி பிறக்க நிவத்தியம். ஆவி உடையார் கோயில் மறுபெயர். முன்னாடி ஆவடை, பாவிடை, புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகக்காய் தான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கில் மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தியில பிரதோஷம் இல்லை. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல் ஒரு ஓட்ட வழியா பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள். சுவாமிக்கு முன்னாடி வளைவா தீபம் தெரியும். அதுல 27 விளக்கு இருக்க நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேல சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு பார்க்கலாம். முக்கல் மாதிரி அக்கினி, சூரியன், சந்திர நட்சத்திரம் எல்லாம் சாமி கட்டிட்டு காமிச்சிருக்கோம். நம்ம நடந்தால் நம்ம நெல் போய் சாமி மேல படும். நீ கோயிலுக்குள்ள எங்கேனாலும் நெல் சாமி மேல படும். இது தெற்கு, சூரியன் வராது. இங்க பாரு நேரம் சட்டையில காரியா லைட் அடிக்கிறா. இது தெற்கு, சூரியன்ல கை விடாம நேர மட்டும் ஆடு. தெரியுதா? இப்படி வா. இது வடக்கு, வடக்க சூரியன் கிடையாது. ஆமா. இது கிழக்கு, கட்டலுக்கு சூரியன் வராது. இப்ப கட்டடங்கள் கட்டணும் எவ்வளவு எவ்வளவு பவுண்டேஷன் கட்டணம் சாங்கங்கிறோம். ஒரு கம்பு தரையில இருக்கா, பள்ளம் படிச்சாதான் கம்பு நிற்கும். மேடை போட்டு அப்படியே வச்சிருக்காங்க. பவுண்டேஷன் கிடையாது. இங்க இருந்தவர்களுக்கு இங்க பீம் இருக்கு, இங்க இருந்தவர்களுக்கு இங்க பீம் இருக்கு. இங்க பீமே கொடுக்கல, கல்லுபுரம் அப்படி எனக்கு. நெட்டு கல்லுபுரம் அப்படி எனக்கு தெரியுதா? ஆமா, உத்தரம் இல்லாம கல் இருக்குது. வரலாறு சொல்றேன். மாணிக்கவாசகர் இந்த கோயிலை கட்டினவர், துலாநூலா பாடினவர். எழுதியது இவர்ல, எழுதியவர் சிவபெருமான். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதூர்ல பிறந்திருக்கார். மேலூர்ல இருந்து 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டி என்கிற ராஜாட்ட மந்திரியா இருந்திருக்கார். ராஜ்யத்துல குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு சொல்லி சொல்றார். குதிரை வாங்குறதுக்காக மாணிக்கவாசகர் பக்கம் வர்றார். திருப்பெருந்துறைன்னு பேரு. துறைகள் பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இவர் காலத்துல பெரிய துறைமுகமா இருந்திருக்கு. அதனால இங்க பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால அவர் இங்க குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து சாமியை பார்த்திருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கைவிடப்பட. கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நிறைய எல்லாம் குதிரை அமைச்சு கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்கள்ல நெறிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறை.
மாணிக்கவாசர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும். மாணிக்கவாசர் காலம் கிபி 3, இப்போ 2027 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்துல பெரிய ஜோதி கண்டு ஜோதியில அவர் மறைந்ததாக வரலாறு. காசியில இறந்தா முக்தி, சிதம்பரம் தரிசிச்சா முக்தி, திருவையாத்துல வசிச்சா முக்தி, திருப்பெருந்துறை சொன்னாலே முக்தி. சொன்னா முக்தி நினைச்சு பார்க்க முடியாது. உங்களை அன்புடன் அழைப்பது எஸ். ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். இக்கோவில் திருவாரூர் ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சந்தோஷம்.